வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்பம் தமிழ் அகாடமி. ஆர்ஆர்பி ஜேஇக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயாச்சு. சீக்கிரமே அப்ளை பண்ணுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோல ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாம் எப்படி முதல் முயற்சியிலேயே 100% எப்படி வெற்றி அடைவது, அதற்கான ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரிஞ்ச வகையில நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே டெஃபினட்டா உங்களால கிளியர் பண்ண முடியும். இந்த வீடியோல முக்கியமா நம்ம எப்படி படிக்கிறதுன்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி, என்னென்ன மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி நம்ம படிக்கணும், அதெல்லாம் எந்த ஆர்டர்ல படிக்கணும், என்ன டாபிக்ஸ்க்கு நம்ம பிரையாரிட்டி கொடுத்து படிக்கணும், இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இன்னையில இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்ஆர்பி ஜேஇக்கான எக்ஸாம் டேட் என்னைக்கு இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கணிப்புனா, கண்டிப்பா சிபிடி 1 டிசம்பர்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிபிடி 2 பாத்தீங்கன்னா மார்ச்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஒருவேளை சிபிடி 1 பாத்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர்ல தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் டிசம்பர்ல இருக்கும். சோ இந்த அடிப்படையில் இந்த எக்ஸாம் எப்படி கிளியர் பண்றது, நானே உங்களுக்கு சில ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும், டெஃபினட்டா கிளியர் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். சோ எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, இல்ல எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான், அது வெற்றி பெறுவதற்கான முழு உயிரை கொடுத்து உழைக்க வேண்டியது நீங்க மட்டும்தான். சரிங்களா? சோ இவர் யாருமே உங்களுடைய வெற்றிக்கோ தோல்விக்கோ கண்டிப்பா காரணம் கிடையாது. நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த வீடியோல கூட நானே உங்களுக்கு ஒரு ஸ்கெடியூல், ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொடுக்குறேன். சரிங்களா? இப்பவே நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு சீட் எடுத்து ஒவ்வொரு நாளும் நீங்க என்னென்ன பண்ண போறீங்க, என்னென்ன டைம்ல என்னென்ன படிக்க போறீங்க, எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எத்தனை மணிக்கு தூங்கணும், இதுல இருந்து எல்லாமே நான் சொல்ல போறேன். சோ இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுங்க, ஒரு பேப்பர்ல இல்ல உங்களுடைய டைம் ஸ்கெடியூல நீங்க கரெக்டா என்ன பண்ணுங்க, உங்களுடைய பெட்டுக்கு பக்கத்துல இல்ல ஸ்டடி பண்ற இடத்துல நீங்க அதை ஸ்டிக் பண்ணிட்டு அது ரெகுலரா எக்ஸாம் டேட் வரைக்கும் ரெகுலரா அதை ஃபாலோ பண்ணாலே டெஃபினட்டா கிளியர் பண்ணலாம். சோ எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சி மட்டும் போதாது, அது கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும். சரிங்களா? தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எக்ஸாம் டேட் வரைக்கும் ஒரு ஸ்கெடியூல ஒரு கரெக்டா பக்காவா பிளான் பண்ணா இங்க யாரு வேணாலும் ஜெயிக்கலாம். இங்க ஜெயிக்கிறதுக்கு ஸ்மார்ட்டா இருக்கணும், அறிவாளியா இருக்கணும், புத்திசாலியா இருக்கணும், ஒரு நல்ல எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் இருக்கணும், எஜுகேட்டட் என்விரான்மெண்ட் இருக்கணும். எந்த ஒரு காரணமும் தேவை கிடையாது. ஒரு பக்காவான ஸ்கெடியூல், அதை ப்ராப்பரா பிளான் பண்ணக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட் கண்டிப்பா தேவை. வெதர் இன்ஸ்டிடியூட் இல்ல உங்களுடைய ஹோம் அண்ட் பாத்தீங்கன்னா அதை கன்சிஸ்டன்ட்டா எக்ஸாம் டேட் வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதை பண்ணிட்டாலே இங்க யாரா இருந்தாலும் ஜெயிக்கலாம். இதெல்லாம் பண்ணலைன்னா நீங்க செல்ஃபா நான் பெரிய பிரில்லியன்ட், நான் மேக்ஸ் நல்லா சால்வ் பண்ணுவேன், நான் இன்ஜினியரிங் நல்லா படிச்சேன் அப்படின்னு நீங்க என்ன நினைச்சிருந்தாலும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலைன்னா யாருனாலுமே கிளியர் பண்ண முடியாது. இவ்வளவுதான் வெற்றிக்கும் தோல்விக்கான காரணமே தவிர எந்த ஒரு பிறப்பும் எந்த ஒரு சூழலும் என்னைய பொறுத்த வரைக்கும் காரணம் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி இந்த சுத்தி இருக்கிறவங்கள நெகட்டிவா பேசிட்டே இருக்காங்க, உன்னால முடியாது இல்ல உங்களுக்கே கூட நெகட்டிவா இருக்கலாம். நெகட்டிவா உங்களை யாராவது டிமோட்டிவேட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு அது மட்டும் தான் வேலை. உங்களை நெகட்டிவா டிமோட்டிவேட் பண்றவங்க மட்டும் தான் நீங்க பாப்பீங்க. ஏன்னா அதனாலதான் அவங்க அந்த பிளேஸ்ல இருக்காங்க. நீங்க இங்க ஜெயிச்சவங்க, வாழ்க்கையில ஜெயிச்சவங்க, நிறைய போட்டித் தேர்வுல ஜெயிச்சவங்க எல்லாம் நீங்க பாருங்க, அவங்க கண்டிப்பா உங்களை மோட்டிவேட் தான் பண்ணுவாங்க இல்லையா? அதுல யாராவது ஒரு நாள் ஜெயிச்சு இன்னைக்கு வேலையில இருக்கிற யாராவது ஒரு ஆள் உங்களால முடியாதுன்னு சொல்லுவாங்களா? வாய்ப்பே கிடையாது. அப்படி முடியாதுன்னு சொல்றாங்கன்னா அவங்க வாழ்க்கையில இந்த மாதிரியான எந்த ஒரு ரிஸ்க் எடுக்காம, எந்த ஒரு கன்சிஸ்டன்சியும் கொடுக்காம, எந்த ஒரு உழைப்பும் கொடுக்காம மற்றவங்களை நெகட்டிவா பேசி அதுல ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். அதெல்லாம் பொருட்படுத்தாம உங்களால முடியுன்றது நீங்க நம்புங்க. நீங்க விடாமுயற்சியோட களத்துல குதிங்க, கண்டிப்பா முடியும். எந்த ஒரு காரணத்தையும் முன்னிறுத்தாதீங்க. அது காரணம், இது காரணம், அப்பா காரணம், அம்மா காரணம், வேற எந்த காரணமும் முன்னிறுத்தாதீங்க. முதல்ல காரணத்தை கண்டுபிடிச்சாலே வெற்றி அடைவதற்கான வழியே உங்களுக்கு போகாது. சரிங்களா? முதல்ல காரணத்தெல்லாம் தூக்கி போட்டு இலக்க மட்டும் குறி வைங்க. எனக்கு இந்த வேலை வேணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சரிங்களா? அதுக்கு என்னால ஒரு முயற்சியா, என்னுடைய ஸ்ட்ராட்டஜியா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன். அட்லீஸ்ட் இதையாவது நீங்க டெஃபினட்டா கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம உள்ள போகலாம். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜில நான் சொன்ன மாதிரி மொத்தமா சிபிடி 2க்கு பாத்தீங்கன்னா 200 நாட்கள் இருக்கு. சரிங்களா? சிபிடி 1க்கு பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 110 டேஸ் இருக்கு. இது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும், எப்படி ஸ்பிளிட் பண்ணணும், இதை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன சிலபஸ், சரிங்களா, நமக்கு என்ன சிலபஸ் இருக்கு, என்ன மெட்டீரியல்ஸ்லாம் முதல்ல வாங்கி வச்சுக்கணும். இப்போ நான் சொல்ற ஸ்கெடியூல் நீங்க ஸ்டிக் பண்ண போறதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்ன சிலபஸ், என்ன மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கணும்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் இல்லையா, சிபிடி 1, சிபிடி 2. ஸோ என்னென்ன இருக்கும்? மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ். இது சிபிடி 1. சிபிடி 2க்கு அடிஷனலா என்ன இருக்கும் அப்படின்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மட்டும் இருக்காது. ஜென்ரல் அவேர்னஸ் சேம் சிலபஸ் இங்கே படிச்சிருப்போம். பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், பேசிக் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல், டெக்னிக்கல் எபிலிட்டிஸ்.
ஸோ டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கு. இந்த டெக்னிக்கலை சிபிடி 2க்கு நான் வந்து படிச்சுக்கிறேன், சிபிடி 1 நான் கிளியரா சக்சஸ் பண்ணிட்டு சிபிடி 2க்கு நான் படிச்சுக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா ரொம்ப கஷ்டம். ஏன்னா கிட்டத்தட்ட என்னுடைய ஐடியா படி நீங்க 100க்கு 80 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஆன்சர் பண்ணணும். அது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அது ஜஸ்ட் நீங்க ஒரு 2 monthsல சிபிடி 1 முடிஞ்ச உடனே வெறும் 2 மாசம் தான் டைம் கொடுப்பாங்க, சிபிடி 2 வந்துடும். அதுக்குள்ள டெஃபினட்டா முடியாது சரிங்களா, அன்லெஸ் நீங்க அதுக்கு முன்னாடி எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. அதனால நீங்க பிகினிங் நீங்க சிபிடி 1 படிக்கும் போதே நீங்க சிபிடி 2க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால அதெல்லாம் நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. அண்ட் ஸோ மெட்டீரியல்ஸ் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு வாங்கணுன்றதையும் நான் சொல்லிடுறேன். இந்த மெட்டீரியல்ஸ்லாம் நீங்க டெஃபினட்டா வாங்கியே ஆகணும் ரைட். அதுக்கு முன்னாடி என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங், ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றது நமக்கு ஆப்டிடியூட நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். இப்போ நம்பர் சிஸ்டம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ், அரித்மெட்டிக் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி 3 வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். கண்டிப்பா அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்துமே நிறைய கொஸ்டின்ஸ் வரும் சரிங்களா. ஓகே, அதே மாதிரி ரீசனிங் இந்த பிடிஎஃப்ல நான் ஷேர் பண்றேன். இது ஜஸ்ட் டாபிக் தான், அது ரீட் பண்றதுனால ஒன்றும் இல்லை, நீங்களே வந்து பார்த்துக்கோங்க ரைட். அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். அண்ட் முக்கியமா சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய 9th 10th சரிங்களா, முக்கியமா 8th 9th 10th இதை கவர் பண்ணாலே 95% கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா. அண்ட் இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ல மட்டும்தான் நீங்க வந்து எதுக்குமே நீங்க மெனக்கட தேவையில்லை சரிங்களா. இப்போ ஹிஸ்டரியோ, ஜியாகிரபியோ, பாலிட்டியோ, எக்கனாமிக்ஸோ, ஸோ இதெல்லாம் வந்து நீங்க உட்காந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாதிரிலாம் நீங்க படிக்க வேண்டிய தேவையில்லை. ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க். இதுல கொஞ்சம் நம்ம செலக்டடா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்ரோச்சில் நம்ம படிச்சாலே போதும். இதுக்கும் மெட்டீரியல்ஸ் இருக்கு, எப்படி படிக்கிறதுன்றதை நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. இதெல்லாம் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய டாபிக்ஸ் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம நான் டெக்னிக்கலுக்கு என்ன மெட்டீரியல் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ முக்கியமா இந்த ஒய்சிடி பப்ளிகேஷன்ஸ்ல சரிங்களா, மேத்தமெட்டிக்ஸ், ஜெனரல் நாலேஜ், ரீசனிங், ஜெனரல் சயின்ஸ், இதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பியில் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கான கொஸ்டின்ஸ் வித் சொல்யூஷனோட இந்த புக் இருக்கும். இது நீங்க கண்டிப்பா டெஃபினட்டா நீங்க வாங்கி ஆகணும். இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம்ன்றதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மெட்டீரியலை வாங்கிக்கிறோம் சரிங்களா. முதல்ல நம்ம ஆன்லைன் கிளாஸ், இப்போ நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம். அதை பத்தி நான் டீடைல்ஸ் வந்து நான் பின்னாடி நான் சொல்றேன், நம்ம கிளாஸ் வந்து எப்படி போகுதுன்னு. அது போக நீங்க மெட்டீரியல்ஸ் எங்கே நீங்க ஜாயின் பண்ணியிருந்தாலும் வாங்கணும் சரிங்களா. அதுல இந்த மெட்டீரியல்ஸ், அப்புறம் ஆப்டிடியூடுக்கு வந்து பாத்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங் சரிங்களா. ஆர்எஸ் அகர்வால் புக் இருக்கு, தமிழ்லயே இருக்கு, அதனால தான் நான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் சரிங்களா. தமிழ்லயே இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இருக்கு. அண்ட் கொஞ்சம் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த 3 புக் நீங்க தமிழ்ல இது வாங்கிக்கோங்க. இல்ல சார் உங்களுக்கு இது பத்தல அப்படின்னா கணியன்ல கூட பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இருக்கு, அது கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நீங்க தமிழ்ல நீங்க அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் ரீசனிங் வந்து ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் சயின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க லூசென்ட் புக்கே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வாங்கிக்கோங்க. இதை தாண்டி ஆப்டிடியூட் புக் வேற ஏதாவது தேவைப்படுதுன்னா நீங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா வாங்கிக்கோங்க. பட் இது இனஃப் சரிங்களா. இல்லைன்னா கிரண் பப்ளிகேஷன் புக்ஸ் அது தேவைப்படும், பட் அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு இதுலயே நிறைய பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்துடும். இந்த சோர்ஸ் எல்லாமே நம்ம பிராக்டிஸ்க்கு தான் யூஸ் பண்ண போறோம். இந்த சோர்ஸ் வந்து நீங்க ஏதாவது கான்செப்ட் நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ண போறீங்கன்னா, ஒருவேளை நீங்க யாராவது ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா இந்த புக்ஸ் கூட நமக்கு தேவைப்படாது. இந்த புக்ஸ் இருந்தா மட்டும் போதும். பிராக்டிஸ்க்கு தான் நமக்கு புக் தேவைப்படும். யாராவது செல்ஃப் ஸ்டடினா தான் இந்த புக்கும் தேவைப்படும். அதே மாதிரி இந்த புக்கும் நமக்கு வந்து செல்ஃப் ஸ்டடிக்கு தான் தேவைப்படும் சரிங்களா. கிளாஸ் ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா ஸோ அவங்களே என்ன படிக்கணும் அப்படின்றத நடத்திட போறாங்க ரைட். ஓகே, அதே மாதிரி டெக்னிக்கல், இப்போ நம்ம சிபிடி 2ல இருக்கக்கூடிய டெக்னிக்கலுக்கு என்னென்ன புக் தேவை அப்படின்னா, அதே மாதிரி இப்போ மெக்கானிக்கல் அண்ட் அலைட் இன்ஜினியரிங், சிவில் அலைட் இன்ஜினியரிங், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல ஆர்ஆர்பி ஜேயில் நடந்த கொஸ்டின்ஸ் புக்ஸ் சொல்யூஷனோட கொடுத்துருப்பாங்க. இந்த புக்ஸ் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் கொடுத்துருக்கேன். இதில் இசிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் தேடி பார்த்தா இல்லை, பட் இது மாதிரி சிமிலராக இருந்தால் வாங்கிக்கோங்க சரிங்களா. எஸ், இதில் வந்து 19 இயர் சாப்டர் சால்வ்டு கொஸ்டின் பேப்பர் இருக்கு, அந்த மாதிரி இல்லை, பட் நீங்கள் பார்த்துக்கோங்க இசிக்கு சரிங்களா. ஓகே, இசியில் ஐடிஐ, சிஎஸ்சி எல்லாரும் அதில் தான் அந்த சிலபஸுக்கு தான் காமனாக காம்படிட் பண்ண போறீங்க. ஸோ இந்த புக் வந்து தேவை. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒய்சிடி பப்ளிகேஷன்ஸ். அதே மாதிரி அந்த ஒய்சிடியில் இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில், இசி இந்த 4க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐக்கான புக்கு சரிங்களா. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்க 15,660 கொஸ்டின்ஸ் வந்து அவங்க சால்வ் பண்ணியிருக்காங்க, சொல்யூஷனோட இருக்கும். இந்த 2 புக்கு மேண்டேட்டரி. இது ஜேஇ புக்கு இருக்கும், பட் ஜேஇ புக் வாங்க வேணாம். ஏன்னா ஜேஇ மேபி செலக்டடான டாபிக்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏஇனா உங்களுக்கு எல்லா டாபிக்ஸ் இருக்கும். ஆர்ஆர்பி ஜேஇக்கு இருக்கக்கூடிய சிலபஸுக்கும் கேட் சிலபஸுக்கும் டிஎன்பிஎஸ்சி ஏஐக்கு இருக்கிற சிலபஸுக்குமே சில சேஞ்சஸ் இருக்கு கரெக்ட்டுங்களா. அப்ப என்ன டாபிக்ல எனக்கு கொஸ்டின்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் பிராக்டிஸ் பண்ணணும். பட் அப்ப எல்லா டாபிக்ஸுமே இருக்கணும்ல, அதுக்கு ஏஐ ஸ்டாண்டர்டுக்கான இந்த பிராக்டிஸ் புக் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. நீங்க ஜேஇக்கான புக் வாங்க வேண்டாம், ஸ்டாண்டர்டும் நீங்க இந்த ஸ்டாண்டர்டுக்கே நீங்க வந்து ரெடி ஆகுங்க சரிங்களா. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே கேப்சல்ஸ் அப்படின்ற ஒரு புக் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா
செலக்டடா ஒவ்வொரு டாபிக்லயும் ஷார்ட் நோட்ஸ் மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த புக் மேண்டட்ரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேடிசி அவங்களுடைய பப்ளிகேஷன்ல இருந்து ஹேண்ட் புக். ஸோ இதெல்லாம் ஒரு டெக்னிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தா ஸோ இந்த புக்ஸ் வந்து மேண்டட்ரி ஃபார் ப்ரிப்பேரிங் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் சரிங்களா. அதே மாதிரி இதுவும் ஒரு புக் வாங்கிக்கோங்க. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் வந்து அதை கிராப் பண்ணி வச்சிருந்தேன் சரிங்களா. அது பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் கேப்சல்ஸ் மேடிசி ஹேண்ட் புக்கு ஸோ எல்லாமே இருக்கு. ஸோ மெக்கானிக்கலுக்குலாம் கிட்டத்தட்ட பாருங்க 35,125 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. இதை ப்ராக்டிஸ் பண்ணாலும் என்ன எக்ஸாம்னாலும் நம்ம கிளியர் பண்ணிடலாம். பட் நான் சொல்றேன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஈஸிக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, பர்ச்சேஸ் பண்ணியாச்சு ரைட். பர்ச்சேஸ் பண்ணியாச்சு ஓகே. எந்த இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணணும் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபைண்ட் தான் சரிங்களா. நீங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாஸஸ், டெமோ கிளாஸஸ், ஆஃப்லைன் ஆன்லைன் கிளாஸஸ் போய் வந்து நீங்க அட்டன் பண்ணி நீங்க 2-3 கிளாஸ் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கா சரிங்களா. ஒரு சில பேர் நல்ல ஃபேக்கல்ட்டியா இருப்பாங்க பட் அவங்க நடத்துறது நமக்கு புரியாம இருக்கலாம் சரிங்களா. ஒருத்தவங்க ஆவரேஜா நடத்துறாங்க நமக்கு நல்லா புரியலாம். அது மாதிரி உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி ஒரு ஆன்லைனோ இல்ல ஆஃப்லைனோ சூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுல CPT 1க்கு கூட வந்து நிறைய ஃப்ரீயாவே நம்ம வந்து லேர்ன் பண்ண முடியும். நிறையவே யூடியூப்ல நிறைய ஃப்ரீ சோர்சஸ் இருக்கு. பட் CPT 2க்கு டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் ஏதாவது ஒரு ஃபேக்கல்ட்டி அதை டீச் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா பெட்டரா வந்து உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், நம்மளால சீக்கிரம் படிக்க முடியும். சோ அதனால நீங்க CPT 2 யாரு காமனா கவர் பண்றாங்களோ யார் எடுக்கறாங்களோ அந்த இன்ஸ்டிடியூட்டா பார்த்து ஜாயின் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வந்து சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் ஈசி இந்த 4 ஸ்ட்ரீமுக்குமே தனித்தனியா நடத்துறோம் சரிங்களா. சோ நமக்கு நீங்க போயிட்டு கற்போம் தமிழா மெக்கானிக்கல், கற்போம் தமிழா எலக்ட்ரிக்கல், கற்போம் தமிழா சிவில் இப்படி நீங்க வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணாலே நம்ம ஸ்டாப்ஸ் எடுத்த நிறைய வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல அவைலபிளா இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்குன்னா நீங்க தாராளமா நம்ம இன்ஸ்டிடியூட்டை கான்டாக்ட் பண்ணலாம். அப்போ ஒரு ஆன்லைன் ஆஃப்லைன் இன்ஸ்டிடியூட் செலக்ட் பண்ணிடுங்க. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது சரிங்களா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்ன்றத போக போறோம் ரைட். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம சிலபஸ்ல இப்போ முதல்ல எவ்வளவு மார்க் எடுக்கணும் நம்ம சரிங்களா. ஓகே. இப்போ CPT 1ல ஆக்சுவலா லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% 60% எடுத்தாலே வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஆயிருந்தது கரெக்ட்டுங்களா. CPT 1 உடைய கட் ஆஃப் நம்ம கிளியர் பண்ணிடலாம். பட் இப்போ கொஞ்சம் வேகன்சி கம்மினால நம்ம கண்டிப்பா ஒரு 70+ வந்து நம்ம ஸ்கோர் பண்ணணும் சரிங்களா. 70+ ஸ்கோர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் உள்ள வந்துருவீங்க. வேற அந்தந்த கம்யூனிட்டியை பொறுத்து மாறுபடும். நம்ம ஜெனரலா 70+ வச்சுக்கலாம். அப்ப 70+னா ஒவ்வொரு சாப்டர்லயும் நம்ம எவ்வளவு ஸ்கோர் பண்ணணும். இப்போ மேத்தமெட்டிக்ஸ்ல 25 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா போடணும். இதெல்லாம் மினிமம் கொஸ்டின்ஸ். இதுக்கு மேல தான் நீங்க ட்ரை பண்ணணும். ரீசனிங்ல 22 கொஸ்டின் 25க்கு. ஜெனரல் அவேர்னஸ்ல அரௌண்ட் நான் ஒரு 50% தான் கொடுத்துருக்கேன் 7 கொஸ்டின். ஜெனரல் சயின்ஸ்ல 20 கொஸ்டின். இதெல்லாம் போட்டீங்கனாலே 74 கொஸ்டின்ஸ் வந்துரும். கண்டிப்பா நீங்க CPT 1 கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா. ஓகே. இந்த CPT 1 நீங்க எக்ஸாம் எழுத போற அந்த நேரத்திலேயே நீங்க ஒரு 40 ல இருந்து 50% வந்து டெக்னிக்கல் சிலபஸ் கவர் பண்ணிருக்கணும். இது ரொம்ப ரொம்ப மேண்டட்டரி. அப்பதான் இல்லனா வந்து நான் ரேஸ்ல செகண்ட்ன்ற மாதிரி தான் முடியும் சரிங்களா. சோ ரேஸ்ல ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படின்றத பாத்துக்கோங்க. அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் இருக்கு. இதெல்லாம் நான் வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோல நான் சொல்லியிருப்பேன். மீன்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வீடியோல. அதே மாதிரி CPT 2ல ஜெனரல் அவேர்னஸ். இந்த ஜெனரல் அவேர்னஸ் நம்ம இங்கேயே படிச்சிருப்போம். அந்த நாலேஜ் வச்சு இங்க 7 மார்க் வாங்கணும்னா கண்டிப்பா இங்கே 7 மார்க் வாங்க முடியும். பட் நான் 8 மார்க் நான் வந்து போட்டிருக்கேன். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 8 மார்க் வாங்கணும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல ஒரு 5 மார்க் 5 கொஸ்டின் 2 ஒன்று தான், 1 மார்க் 1 கொஸ்டின். என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல்ல ஒரு 5 கொஸ்டின். டெக்னிக்கல்ல குறைஞ்சது 85 80 நீங்க போடணும். கஷ்டம் தான். பட் அதுக்கு தகுந்தாப்புல உழைப்பு கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களால போட முடியும். ஒரு 20 ல இருந்து 25% ப்ராப்ளமேட்டிக்ஸ் வரும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தியரிட்டிக்கலா தான் இருக்கும் சரிங்களா. பட் கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்க. பட் ஈஸியா தான் இருக்கும். நம்ம நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ்ல அப்ரோச் பண்ணலாம் சரிங்களா. ஓகே. அப்ப இதுல ஒரு 110+ கொஸ்டின்ஸ் போட்டீங்கன்னா டெஃபினட்டா நீங்க உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா. அரௌண்ட் இது எல்லாத்தையும் நான் 50% தான் போட்டிருக்கேன். டெக்னிக்கல்ல தான் 85% நீங்க ஸ்கோர் பண்ணணும். அப்ப டெக்னிக்கலுக்கு நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு பாத்துங்க. ஒருவேளை நீங்க இங்கெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா டெக்னிக்கல்ல கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இல்ல நீங்க டெக்னிக்கலா ரொம்ப நாலேஜா இருந்தீங்கன்னா டெக்னிக்கலா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட 90+ போட்டு அதை கம்மி பண்ணிக்கலாம். சோ டிபெண்ட்ஸ் யூ சரிங்களா. சோ இதுதான் இவ்வளவு தான் நம்ம ஸ்கோர் பண்ணணும். இவ்வளவு ஸ்கோர் பண்ணா நம்ம வந்து ஜெயிச்சிடலாம். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெடிக்கல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாவே போயிடலாம் நம்ம சரிங்களா. பட் இவ்வளவு ஸ்கோர் பண்ணணும். ஓகே சரி. இப்போ CPT 1 ப்ரிப்பேர் பண்ணும்போதே நம்ம CPT 2க்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். இதெல்லாம் நான் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் ஓகே. இப்போதான் நம்ம என்ன பண்ணறோம். இப்போ ஆக்சுவலா நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு தான் நான் பிளான் போட்டிருக்கேன். ஓகே. ஒருவேளை உங்களுக்கு அதுல பாதி டைம் தான் இருக்குன்னா இதுல அதை பாதியா குறைச்சுக்கோங்க. நான் சொல்றதுல பாதியா குறைச்சுக்கோங்க. முக்கியமா ஒரு சீட் எடுத்து நான் ரெகுலரா காலையில எந்திரிக்கிறதுல இருந்து தூங்குற வரைக்கும் ஒரு பக்காவான ஸ்கெடியூல் இருக்கணும். இதை டில் த எக்ஸாம் டேட் வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணலனாலே நீங்க யாரும் ஜெயிக்க போறது இல்லை. நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க ஏதாவது ஒண்ணுல நீங்க சக்சஸ் ஆகல, ஸ்டில் நீங்க சக்சஸ் ஆகலைன்னா அதுக்கு கண்டிப்பா நீங்க மட்டும் தான் மிக முக்கியமான காரணமா இருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயத்தை கன்சிஸ்டன்டா நீங்க ஃபாலோ பண்ணாம இருந்திருப்பீங்க. கரெக்டா. ஒரு விஷயம் ஒரு ஸ்கெடியூல் இருந்திருக்காது. அதை கன்சிஸ்டன்டா கண்டிப்பா ஃபாலோவும் பண்ணிருக்க மாட்டீங்க.
சரிங்களா? இப்படி ஃபாலோ பண்ணியிருந்தா டெஃபினட்டா நீங்க ஜெயிச்சிருக்கணும், இல்லைன்னா அடுத்து ஜெயிக்க வேண்டிய ஆளா தான் நீங்க இருக்கணும். ஓகே, அடுத்து நீங்க இருக்க வேண்டியதா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இங்க தோல்விக்கும் முயற்சியே பண்ணாம இருக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. யாருக்கு தோல்வி, அப்படி யாரு தோல்வி அடைஞ்சு வருத்தப்படக்கூடாதுன்னா, நான் நல்ல ஒரு ஸ்கெடியூல் இருந்துச்சு சார், நான் பக்காவா பிளான் பண்ணேன் சார், இப்படி 1 மார்க் 2 மார்க்ல போயிடுச்சு சார், ஒரு 5-10 மார்க்ல கூட போயிட்டு போகுது. நீங்க அடுத்த வர எக்ஸாம்ல 100% உங்களால உள்ள போக முடியும். சரிங்களா? சும்மா கடமைக்கு நான் வந்து முயற்சி பண்ணி பார்த்தேன், சும்மா எழுதுனேன் அப்படின்றதுக்கான அது தோல்வின்றது, அதுக்கு நீங்க கண்டிப்பா வருத்தப்படணும். ஸோ யாரு வருத்தப்படணும், யார் வருத்தப்படாதது கூட இருக்கு. ஸோ நான் 4 வருஷம் படிக்கிறேன் சார், பட் எல்லா வருஷமும் 50% தான் நான் ஸ்கோர் பண்றேன் அப்படின்னா, நீங்க டெஃபினட்டா வருத்தப்படணும். டெஃபினட்டா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் மெத்தடே மாற்றணும். நீங்க கண்டிப்பா உங்க ஸ்கெடியூலையும் கன்சிஸ்டன்ட்டா ஏதோ ஒரு ஹார்ட் ஒர்க்கோ ஏதோ ஒன்று நீங்க சரியா பண்ணலைன்னு தான் அர்த்தம். மற்றபடி நான் 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் 10 மார்க் நான் சிவி லிஸ்ட்ல வர ஓசிவி லிஸ்ட்ல போகுதுன்னா நீங்களா கிளியர் பண்ணிட்டீங்க. சரிங்களா? உங்களை விட இன்னும் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன்ஸ் அங்கே இருக்காங்க. அவங்களா போனாங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? இல்லை ஒரே போட்டியில் தேர்வில் நீங்களும் அவங்கள காம்படிட் பண்ணி கூட முன்னிலைக்கு வரலாம். நீங்களா வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்றது உங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியதான் டிலே ஆகுது. இங்க அப்படிதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே டன். ஸோ இப்போ நமக்கு ஒரு 24 மணி நேரம் இருக்கு இல்லையா? அதில் நீங்கள் ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் வந்து நீங்கள் தூங்கிக்கணும். அந்த டைமில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, எந்த டைமில் நான் தூங்க போகிறேன் எந்திரிக்க போகிறேன்றதெல்லாம். சரிங்களா? மேக்ஸிமம் மார்னிங் ஏர்லி மார்னிங் ஒரு 5:30 to 5 to 5:30 6 இதுக்குள்ளே எந்திரிக்கிறது ஃபார் பெட்டர். சரிங்களா? அதே மாதிரி காலையில் எந்திரிச்சோடனே ஒரு 2 hours படிக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. அது முக்கியமாக இப்போ சிபிடி 1 இருக்கிறதுனால சயின்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சயின்ஸ் இல்லை டெக்னிக்கல், முக்கியமாக சயின்ஸ் படிக்கிறது வந்து பெட்டர். ஓகே டன். அண்டு நான் சொல்றேன், இதுல வந்து நம்ம இந்த ஜெனரல் அவேர்னஸ்லாம் நம்ம எப்படி படிக்கிறதுன்றலாம் நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, இப்போ 6 to 7 hours ஓகே, என்னோட தூக்கம் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நியர்பை எக்ஸாம் டேட்டுக்கு கிட்ட வந்துட்டீங்கன்னா 6 hours மாத்திக்கோங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா 7 hours தூங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 hours எல்லாம் போட்டு ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஒருவேளை நீங்க வந்து ஒர்க்கிங் பர்சனா இருக்கீங்க, எனக்கு டைமே கிடைக்கலன்னா நீங்க வேணா ஒரு 6 hours வந்து நீங்க இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் ஆஃப்லைன் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, இல்லை நீங்கள் செல்ஃப் ஸ்டடினாலும் குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது படிக்கணும். கரெக்டாக ஏன் படிக்கணும், என்ன படிக்கணும்? நான் சொன்னேன் டெக்னிக்கல் ஸ்டார்ட் பண்ணணும், ஆப்டிடியூடு, ரீசனிங் அண்ட் ஜென்ரல் சயின்ஸு, இது 3க்கு மட்டும் நீங்கள், இதுக்கு 4க்கு மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். டெக்னிக்கல், சயின்ஸு, ஆப்டிடியூடு, ரீசனிங், இந்த 4க்கும். இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் போகிறது படி நான் ஒரு 6 to 7 மணி நேரம் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம டெக்னிக்கல் வந்து ஒரு 2 மணி நேரம் டெய்லி ஒரு கிளாஸ் இருக்கும், ஆப்டி 1 மணி நேரம், ரீசனிங் 1 மணி நேரம், ஜென்ரல் சயின்ஸ் 1 மணி நேரம். இந்த கிளாஸ் படி பார்த்தோம்னா நமக்கு ஒரு 6லேருந்து ஒரு 7 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் கிளாஸே நடக்கும். கரெக்டாக? அப்போ அந்த டைமை விட்டுட்டு மீதி வந்து பார்த்தீங்கன்னா மீதி டைம் எல்லாம் வந்து நீங்கள் செல்ஃபாக படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். அப்போ அந்த டைம் 6 மணி நேரம் போச்சு, நம்ம 6 மணி நேரமே வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, ரிமைனிங் வந்து கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் ஸ்கெடியூல் போட்டுக்கணும். டெக்னிக்கலுக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சார் அந்த 2 மணி நேரம் மினிமம், மேக்ஸிமம் கூட 2 மணி நேரம் வச்சுக்கோங்க, மினிமம் 1 hour இருந்தால் கூட ஓகே தான், டிபெண்ட்ஸ். ஏன்னா டெக்னிக்கலுக்கு நமக்கு அடுத்து கூட ஒரு 60-70 நாள் இருக்கும், அதில் கூட கொஞ்சம் நிறைய புஷ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ 2 hours என்ன சார் பண்ணால் ஒரு 1 hour, இப்போ அன்னைக்கு நடத்தின கிளாஸ், இப்போ சிவில்லாம் நமக்கு ஒரு 3 கிளாஸ் போகும், இப்போ மெக்கானிக்கல்னா நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், ஒரு கொஸ்டின் டிஸ்கஷன் நம்ம இனிமேல் வந்து பண்ணுவோம். அப்புறம் அதே மாதிரி எலக்ட்ரிக்கலுக்கு 2 கிளாஸ், ஈசிக்கு 2 கிளாஸ் டெய்லி இருக்கும். அந்த கிளாஸை நீங்கள் அடுத்த நாள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் முக்கியமாக ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், அந்த ஸ்டாஃப் எடுக்கிற நோட்ஸை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஹேண்ட் ரிட்டனாக நீங்கள் எழுதணும். லிசன், இதில் கொஞ்சம் நல்ல டைம் 200 நாட்கள் இருக்கிறதுனால நான் சொல்லியிருப்பேன், நம்ம எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் நமக்கு ஒரு பேட்ச் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆகும்னு நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஒரு 2 மாசத்துல கற்போம் தமிழ் அகாடமினால 2 மாசத்துல நம்ம எடுக்கிற ஸ்டாண்டர்டில் 10 சப்ஜெக்ட்டும் டெஃபினட்டாக கவர் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? சும்மா 2 மாசத்துல யாராவது கவர் பண்ணாங்கன்னா அந்த மாதிரியான 2 மாசத்துல நம்மளால கவர் பண்ண முடியாது. இப்போ ஒருவேளை நீங்க ஏஐக்கு ஜாயின் பண்ணீங்கன்னா எங்களால் ஒரு 5லேருந்து 6 சப்ஜெக்ட் கவர் பண்ண முடியும். ஒரு 4 சப்ஜெக்ட் நீங்க ரெக்கார்டட் கிளாஸை தான் பார்க்கணும், அது என்ன கிளாஸ்ன்றதை நம்ம சொல்லிடுவோம். இப்போ ஆனால் இப்போ இந்த ஆர்ஆர்பி ஜேஇக்குலாம் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 200 நாட்கள் இருக்கு. கரெக்டாக ஒரு 6-7 மாசம் இருக்கிறதுனால எல்லாமே கரெக்டாக லைவ்லேயே வந்து நம்மளால ஃபினிஷ் பண்ண முடியும் சிலபஸை. இது வந்து எங்களுக்குமே ஒரு அட்வான்டேஜ். சரிங்களா? ஓகே, அப்போ என்னன்னா அப்போ நம்ம டெய்லி 2 சப்ஜெக்டோ இல்லை 1 சப்ஜெக்டோ போகுதுன்னா அதை நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல எடுக்கிற எல்லாருமே நார்த் இந்தியன் இன்ஸ்டியூட்டோடைய அந்த ஸ்டாண்டர்டுக்கு தான் கிளாஸ் இருக்கும். நீங்கள் மெக்கானிக்கலோ, சிவிலோ, எலக்ட்ரிக்கலோ, ஈஸி நீங்கள் எது வேணாலும் பாருங்கள், அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கும். அதனால நீங்கள் ஹேண்ட் ரிட்டனாக நீங்கள் வந்து எழுதுறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அதெல்லாம் கிளாஸ்லேயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட் ரிட்டன் எடுத்து படிக்கணும். அந்த படிக்கிறதுக்கு தான் இந்த 2 மணி நேரம். அதில் 1 மணி நேரம் நீங்கள் படிக்கணும், மீதி 1 மணி நேரம் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து சோர்ஸாக உங்களுக்கு கொடுத்துருக்கிறது இந்த ஒய்சிடி. நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். சார் இதில் ஒரு டாபிக் எடுத்தால் 200-300 கொஸ்டின்ஸ் இருக்குது, எப்படி சார் சால்வ் பண்ணுறது? 200-300 கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 300 கொஸ்டினில்
நீங்க என்ன பண்ணுங்க, ஆல்டர்னேட்டா இல்லைன்னா ரெண்டு கொஸ்டின் இடையில விட்டு கூட சால்வ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 300 கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 100 கொஸ்டின், பட் எல்லாமே கவர் ஆயிருக்கணும். இப்போ ஒரு 500 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா கரெக்ட், அது 100 கொஸ்டின்னா அப்போ ஒரு 5 கொஸ்டின் இடையில விட்டுருங்க. பட் ஆனா ஒரு எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒரு 100 கொஸ்டின் வந்து பாத்துருங்க. அதுக்கு பிராக்டிஸ்க்கு நீங்க இந்த புக்கை யூஸ் பண்ணணும். அப்ப மண்டே நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா சாட்டர்டே வரைக்கும் கிளாஸ் அட்டன் பண்றீங்க. இப்போ டெக்னிக்கல் மட்டும் பேசுறேன், கிளாஸ் சார் எடுக்கிறாங்க இல்ல மேம் எடுக்கிறாங்க, கிளாஸ் அட்டன் பண்றீங்க. அடுத்த நாள் இல்ல அன்னைக்கு 1 மணி நேரம் எடுத்ததை ரிவைஸ் பண்றீங்க. 1 மணி நேரம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 30ல இருந்து 50 அப்ஜெக்டிவ் வந்து பார்க்கணும். அந்த டாபிக்ல இருந்து 50 அப்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா இட்ஸ் பெட்டர். ஸோ அதுக்கு நீங்க இந்த புக்கை யூஸ் பண்ணணும். இதெல்லாம் நான் அப்புறம் வரேன், இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி ஸோ மண்டே டு சாட்டர்டே இதை பண்ணிடுறீங்க கரெக்டா? சரி, ஓகே டன். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த புக்கை நம்ம யூஸ் பண்றோம். ஓகே டன். இப்போ பார்த்தாச்சு. அப்புறம் அப்போ டெய்லி அன்னைக்கு டெக்னிக்கலுக்கான இது முடிஞ்சது. ஓகே ரைட். அதே மாதிரி அன்னைக்கு ஆப்டிடியூடுக்கு ஒரு 2 மணி நேரம். அதே மாதிரி ஆப்டிடியூட் நம்ம ஒரு 1 ஹவர் கிளாஸ் எடுக்கிறோம்னா அந்த 1 ஹவர்ல ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நீங்க டைரக்டா என்ன புக்கை நீங்க யூஸ் பண்ணலாம்னா அந்த ஒய்சிடியில் இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் கொஸ்டின் நீங்க டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பிராக்டிஸ் கொஸ்டின் இருக்குல்ல, இந்த மேத்தமெட்டிக்ஸ்ல RRB 2024 குரூப் டி RRB JEE NTPC நடந்த எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் அவங்க சாப்டர் வைஸாவே கொடுத்துருப்பாங்க. இப்போ பெர்சன்டேஜ்ல எல்லா கொஸ்டின்ஸ் இருக்கும். இதை சால்வ் பண்ணாலே மோர் தென் இனஃப். சரிங்களா? ஒரு நாளைக்கு 30 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க, அதுவே போதும். 30ல இருந்து 40 கொஸ்டின் நல்லா இன்னும் நல்லா நான் எனக்கு டைம் இருக்குன்னா 50 கொஸ்டின் கூட 30 கொஸ்டின் மினிமம் எல்லாத்துலயும் நான் சொல்றது 30 கொஸ்டின் சால்வ் பண்ணாலே போதும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதுல எல்லாமே நீங்க வாங்கி வச்சுக்கணும். இது எல்லாமே கொஸ்டின் தான். நான் அப்ப பின்னாடி வந்து நான் புக்கை மட்டும் சொல்லுவேன். ஒய்சிடியோடைய RRBக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் புக். சார் அப்ப இது எதுக்கு சார்? இது நீங்க தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இது கூட நமக்கு தேவை இல்லை. இதுல நீங்க பெர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க சால்வ் பண்ணலாம். பட் அவ்வளோ இது எனக்கு இதை விட எனக்கு இது பெட்டர். இதை சால்வ் பண்ணாலே போதும். சரிங்களா? ஓகே டன். ஸோ அப்போ ஆப்டி அதே மாதிரி தான். ஆப்டிடியூடுக்கு நான் 2 மணி நேரம் கொடுத்துருக்கேன்ல. ஸோ அதில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இருக்காது. நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும். ஆப்டிடியூடுக்கு 2 மணி நேரம் நான் டைம் போட்டிருக்கேன். கிளாஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் அந்த 2 மணி நேரம் கொஸ்டின் சால்வ் பண்ணாலே போதும். ஸோ ஏன் 2 மணி நேரம்னா ஆப்டிடியூட் ரொம்ப முக்கியம். சில பேர் கஷ்டம் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ டைம் எடுத்து கூட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே டன். இப்போ ஆப்டிடியூடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்ல கான்செப்டாக கற்றுக்கணும். எடுத்தோன்னே சார் இப்போ ஒரு டாபிக் பெர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு 15 வெரைட்டி இருக்கும். 15 வெரைட்டிக்கும் ஷார்ட்கட்ஸாக போட்டுட்டு இருக்கக்கூடாது. 15 வெரைட்டிக்கும் ஷார்ட்கட்ஸ் இருக்குன்னா அந்த டைப் வந்தால் தான் உங்களால் சால்வே பண்ண முடியும். அப்படி பண்ணணும் தான், பட் அதெல்லாம் கடைசியாக பண்ணணும். ஸ்டார்டிங்கில் அந்த 12 டைப் இருக்குன்னா அந்த 12 டைப்பு கான்செப்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒரு புரிதலோட தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஸ்பீட் பண்ணுறதுக்கு அந்தந்த டைப்பை எப்படி வந்து நம்ம ஷார்ட்கட்ஸில் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கன்வென்ஷனலாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பெட்டர். சரிங்களா? நிறைய பேர் அந்த கொஸ்டின் அது எப்படி வந்தால் மட்டும் தான் சால்வ் பண்ண தெரியும். அது ஏன் வந்தது எப்படி வந்ததுன்னு தெரியாது. அந்த அப்ரோச்சில் படிக்கிறது என்னைய பொறுத்த வரைக்கும் ராங் தான். பட் ஆனால் கண்டிப்பாக நம்ம எக்ஸாமில் உட்காந்துட்டு கன்வென்ஷனலாக போட முடியாது. ஷார்ட்கட்ஸில் தான் மேக்ஸிமம் ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணலாம். சிலதுக்கு ஆப்ஷனல் எலிமினேஷன் பார்த்தலாம். அந்த மாதிரியான ஸ்மார்ட் அப்ரோச்லாம் நீங்கள் போக நீங்கள் ட்ரெயின் ஆனால் போதும். பட் படிக்கும்போது கொஞ்சம் அந்த எல்லா டைப்பும் எப்படி ஏன் வந்திருக்கு, இன்ஃபேக்ட் எல்லா டைப்பும் வேறலாம் கிடையாது. ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் தான் இருக்கும். நம்ம ஆப்டிடியூட் சால்வ் பண்ணும்போதே பார்ப்போம். சரிங்களா? ஓகே டன். அப்போ அந்த 2 வருஷமே நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. குறைஞ்சது 30 கொஸ்டின். ரீசனிங்க்கு நான் 1 ஹவர் தான் போட்டிருக்கேன். சரிங்களா? ரீசனிங்ன்றது ஒரு ஈஸி டாபிக் தான். ஒரு 4-5 டாபிக் தவிர மீது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். அதனால 1 ஹவரில் அதுலேயும் ஒரு டெய்லி ஒரு 30 கொஸ்டின். சயின்ஸ்லேயே அதே மாதிரி ஒரு 30 கொஸ்டின். சயின்ஸுக்கு ப்ராக்டிஸ் புக்கும் நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? இருக்கு. ஆப்டிடியூடுக்கும் புக் இருக்கு, ரீசனிங்கும் புக் இருக்கு. இப்போ ஜென்ரல் அவேர்னஸ் என்ன சார் பண்றது? அதுக்கு டெய்லி 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணணுமானா இது உங்க விருப்பத்துக்கு விட்டுறேன். ஏன்னா ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி படிக்கலாம்னா, ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க, நமக்கு வந்து 15 கொஸ்டின்ஸா இருக்கு. அதுல 50% ஸ்கோர் பண்ணா போதும். இதுக்கு நீங்க உட்காந்துட்டு ஜியோகிராஃபி எக்கனாமிக்ஸ் உட்காந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான். நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரீவியஸ் இயர்ல நடந்த கொஸ்டின்ஸ், இப்போ போன வருஷம் NTPC குரூப் டி அப்புறம் வந்து JEE ALP டெக்னீஷியன் இதில் நடந்த இந்த ஜென்ரல் அவேர்னஸில் நிறைய ஸ்டாட்டிக் ஜிகே கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸ்டாட்டிக் ஜிகே படித்தாலே நீங்கள் கிட்டத்தட்ட 5 கொஸ்டின் கூட நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அப்போ என்னென்ன ஸ்டாட்டிக் ஜிகே கேட்டாங்க, என்னென்ன ரீசெண்டாக இப்போ ஜியோகிராஃபிலே என்னென்ன ப்ரீவியஸ் இயரில் கேட்டாங்க, அந்த கொஸ்டினை மட்டும் நீங்கள் மனப்படம் பண்ணால் கூட போதும். சரிங்களா? அது இல்லைன்னா அந்த ஏரியாவில் இப்போ ஏதாவது ஒரு ஏரியாவில் டார்கெட் பண்ணுறோன்னா அந்த ஏரியா சுற்றி, இப்போ ராக்ஸில் எந்த ராக்ஸ் அதை சுற்றி, ஸோ அப்போ ரிவர்ஸ்னா எந்த மாதிரியான ரிவர்ஸ் கேட்குறாங்க அதை சுற்றி, அப்படி நீங்கள் இந்த புக்கை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி படித்தாலே போதும். நீங்கள் தனியாக எந்த கிளாஸுமே அதுக்கு அட்டன் பண்ண தேவையில்லை. நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாலாம் வந்து கிளாஸ் கிடையாது. நம்ம TNPSC கிளாஸ் தான் ஜியோகிராஃபிக்கு போயிட்டு இருக்கு. அதை ரயில்வேக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் உட்காந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, தேவையே கிடையாது. இந்த புக்கு இருக்கு பாருங்க, ஜென்ரல் நாலேஜ். இந்த புக்கு தான் உங்களுடைய இதுல வந்து தாரக மந்திரம். இது உங்களுடைய ஐடியா தான். எல்லாத்துக்கும் கொஞ்சம் பாலிட்டி தெரியும், எக்கனாமிக்ஸ் தெரியும், ஜியோகிராஃபி தெரியும். அப்படி தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. ஸ்டாட்டிக் ஜிகே தான் நீங்க மனப்பாடம் பண்றதா, எந்த ஸ்டேட்ல வந்து எந்த டான்ஸ் வந்து
அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி சில பழக்க வழக்கங்கள் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ரிவர்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மலைகள், இந்த மாதிரி ரொம்ப ஸ்டாட்டிக் ஜிகே நிறைய இருக்கும். அதை நீங்கள் இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணாலே டெஃபினட்டாக, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே டெஃபினட்டாக உங்களால் என்ன பண்ணிட முடியும், 7 கொஸ்டின் டெஃபினட்டாக அட்டன் பண்ண முடியும். உங்களுடைய லக் 7க்கு மேலே போனால் சூப்பர். சரிங்களா? அப்போ அது மட்டும் போதும். அதுக்கு நீங்கள் தனியாக எந்த ஒரு கிளாஸோ நீங்கள் எதுவுமே அட்டன் பண்ண தேவையில்லை. ஸ்டாட்டிஸ்டிக்ஸே கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுடைய லக் தான். நீங்கள் படித்தது வரலாம், வராமல் இருக்கலாம். ஓகே, அது போக இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி, இப்போ பாலிட்டிலையும் ஜென்ரல் அவேர்னஸில் நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் நிறைய அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல்லேருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதையும் படிங்க, அதையும் படிச்சுட்டு போங்க. பட் உங்களுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும்ப்பா. நீங்கள் கரெக்டாக அந்த மாதிரி படிச்சிங்கன்னா, அந்த மாதிரி அந்த புக்கை வச்சே நீங்கள் படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் குறைஞ்சது 5 கொஸ்டினாவது போட முடியும். கரெக்டாக? அதுவே போதும் என்னை கேட்டால். மீதியில் நீங்கள் ஸ்கோர் பண்ணாலே போதும். சரிங்களா? ஓகே, அப்போ அந்த மாதிரி நீங்கள் படித்தாலே போதுமானது. அதுக்கு நீங்கள் டெய்லி 1 hour நான் வந்து ஸ்கெடியூலில் போடலை. அது மேபி நீங்கள் ஏதாவது ஒரு டைமில் சாட்டர்டேயோ சண்டேயோ கூட நீங்கள் அதை படித்தா போதும். இல்லை டெய்லி அதுக்கு ஒரு 1 hour போட்டால் கூட ஓகே தான். சரிங்களா? அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்போ டெய்லியும் உங்களுடைய கம்ப்ளீஷன் டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 hours உங்களுக்கு வந்து ஸ்டடியிலே வந்துடும். ஒரு 6 to 7 hours கிளாஸு, அதுக்கப்புறம் 2 4 6 ஒரு 7 மணி நேரம் வந்து ஸ்டடி. அப்படி பார்த்தாங்கன்னா ஒரு 7 மணி நேரம் கிளாஸு, ஒரு 7 மணி நேரம் படிச்சிங்கன்னா ஒரு 14 மணி நேரம் நீங்கள் வந்து படிக்கணும். இப்படி படிக்கணும் டெய்லியும். கரெக்டா? இப்போ ஒரு சீட் எடுத்து இவ காலையில் நான் எத்தனை மணிக்கு எந்திரிக்க போறேன், எத்தனை மணிக்கு தூங்க போறேன், எனக்கு எத்தனை மணி வரை கிளாஸ்க்கான ஸ்கெடியூலை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. அதுக்கப்புறம் இன்பிட்வீன் டைம்ல பிரேக்கு, நான் லஞ்சு, நான் குளிக்கிறது, சாப்பிட்றது இதெல்லாம் விட்டுட்டு எந்தெந்த டைம்ல டெக்னிக்கல் அந்த 2 மணி நேரம் எந்த டைம், ஆப்டி எந்த நேரம், மேக்ஸிமம் டெக்னிக்கல் சயின்ஸ் நான் மார்னிங் டைம் சஜஸ்ட் பண்ணுவேன். ஆப்டி ரீசனிங் மேமி ஒரு ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட்டு வந்து ரீசனிங் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஸ்கெடியூல் போட்டு ஒட்டியாச்சு. ஓகே, கிளியர்? இப்போ அதை ஃபாலோ பண்ணியாச்சு. இந்த மாதிரி டெய்லி இது வந்து மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் நீங்க இதை டெய்லியும் நீங்க ஃபாலோ பண்ணணும். இதுல நான் வந்து ஒரு நாளைக்கு 5 மணிக்கு எந்திரிச்சேன், ஒரு நாளைக்கு 5:30க்கு எழுந்திரிச்சு டெக்னிக்கல் படிக்க லேட் ஆயிடுச்சு சார், நான் ஆப்டிடியூட் படித்தேன். ஆப்டிடியூட் படிக்கும் போது என் ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டாரு, நான் பார்க்க போனேன், அதனால ஆப்டிடியூட்ல ஒரு 10 கொஸ்டின் நான் கம்மியாக சால்வ் பண்ணேன். இந்த மாதிரி 1000 காரணங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டா கிளியர் பண்றதுல ஸ்ட்ரகிள்ஸ் ஏற்படும். இதை டெஃபினட்டா ஃபாலோ பண்ணும். இதை ஃபாலோ பண்ணாதானே கிளியர் பண்ண முடியும். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம், ஒரு மிகப்பெரிய பிரஸ்டீஜா, ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் உள்ள ஒரு போஸ்ட், மிகப்பெரிய சேலரி, மிகப்பெரிய காம்படிஷன் அப்படிலாம் இருக்கலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க சூப்பர்மேனா மாறணும். கரெக்டுங்களா? சும்மா நார்மலா இருந்தீங்கன்னா நீங்க சூப்பர்மேன் கிடையாது. அந்த ஒரு 700 பேருக்குள்ள வரணும்னா அவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க்கர்ஸ். சரிங்களா? அவங்களாம் புத்திசாலி, அறிவாளி கிடையாது. ஹார்ட் ஒர்க்கர்ஸ், ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ், கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள். அதுக்குள்ள நீங்க போகணும். அதுக்குள்ள போகணும்னா இந்த மாதிரி காரணம்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. காலையில 5 மணிக்கு என்னுடைய ஸ்கெடியூல் இருக்குன்னா ஒரு நாள் மிஸ் ஆகாம எக்ஸாம் நாளைக்கு அன்னைக்கு முதற்கொண்டு 5 மணிக்கு டான் எந்திரிக்கணும். அப்படியே சோம்பேறித்தனை வச்சு ஸ்னூஸ்ல வச்சு 1/2 மணி நேரம் அப்புறம் 1/4 மணி நேரம் அப்புறம் அப்படிலாம் எந்திரிச்சிட்டு இருந்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு அது மேல ஒரு பெரிய ஆர்வமே இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு கோல் மேல ஒரு ஆசை இல்லைன்னு அர்த்தம். நீங்க படிக்கிறதுல உங்க மேல பயம் இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ இதெல்லாம் கரெக்டா டெஃபினட்டா ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். நான் இதை வச்சே சொல்லிடுவேன். இப்போ கடந்த வருஷத்திலேயே நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை நீங்க ஃபாலோவே பண்ணிருக்க மாட்டீங்க. அப்புறம் எப்படி கிளியர் பண்ண முடியும்? ஃபாலோ பண்ண எல்லாரும் நிறைய ஸ்ட்ராட்டஜி, நிறைய அவங்களுடைய சக்சஸ் வீடியோ இருக்கு, போய் பாருங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் அந்த இடத்துக்கு போக முடியும். நீங்க நார்மல் மேனாவோ விமனா இருந்தா பண்ண முடியாது. சூப்பர்மேன், சூப்பர் விமனா மாறணும்னா இந்த மாதிரியான சில கடினமான விஷயங்களை யாருனாலையும் பண்ண முடியாத விஷயங்களை பண்ணணும். சார் இது எல்லாருனாலையும் பண்ண முடியும்னா கண்டிப்பா பண்ண முடியாதுதான். ஒரு மிகப்பெரிய ஒரு வெறி, ஒரு எண்ணம், ஒரு கோல், லட்சியம் அப்படி இருக்கிறவங்களால தான் ஃபாலோ பண்ண முடியும். கரெக்டா? இப்படி ஃபாலோ பண்ணா டெஃபினட்டா எல்லாருனாலே முடியும். வேற எதுவுமே தேவை கிடையாது. சரிங்களா? நீங்க எந்த சூழல்ல இருந்தாலும், உங்களுக்கு என்ன டைம் இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணா டெஃபினட்டா கிளியர் பண்ண முடியும். ஒரு ஸ்கெடியூல், அதை டெய்லி ஃபாலோ பண்ணணும். இதான் ஆர்டர். அப்போ மண்டே டு ஃப்ரைடே இதை நீங்க ஃபாலோ பண்றீங்க. கரெக்டா? அப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளாஸ் டேக் நோட்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துடணும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டடி ரிவிஷன், படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணணும். இப்போ டெக்னிக்கல் 1 மணி நேரம் படிக்கிறத ரிவைஸ் பண்றது. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் கொஸ்டின் பிராக்டிஸ், அதற்கான புக் இருக்கு, எல்லாத்துக்குமே புக் இருக்கு, ஆப்டி, ரீசனிங் எல்லாத்துக்கும் புக் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் குமுலேட்டிவ் ரிவிஷனா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 நாள் போயிருச்சு. ஒரு 15 நாள்ல ஒரு ஆப்டிடியூட்ல ஒரு 2 டாபிக்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 டாபிக்ஸும் சேர்த்து நீங்க சண்டேல நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ரெண்டையுமே சேர்த்து. இப்போ பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா 2 கான்செப்டையும் பார்க்கணும். இப்போ டெக்னிக்கல்ல ஒரு 5 சாப்டர் முடிச்சிருக்கோம். அந்த 5 சாப்டரையுமே சண்டே நீங்க வந்து சண்டேக்கும் இந்த டைம் இருக்கும் இல்லையா, அந்த டைம்ல நீங்க குமுலேட்டிவ் ரிவிஷன் மட்டும் தான் பண்ணணும். ஓகேவா? அந்த வீக்ல படிச்சதை மட்டும் நீங்க ரிவிஷன் பண்ணக்கூடாது. குமுலேட்டிவா எல்லாத்தையும் நீங்க ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணிட்டு சண்டேல தான் நீங்க மார்க் டெஸ்ட் எழுதணும். அப்ப குமுலேட்டிவா ஒரு சாப்டர் மட்டும் முடிச்சிருக்கா, அந்த சாப்டருக்கு எக்ஸாம் வித் டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல நமக்கு ஆப் இருக்கு, அந்த ஆப்ல அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும், டைம் மேனேஜ்மெண்ட், அந்த பர்டிகுலர் டைமுக்கு நம்ம வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருவோம். சரிங்களா? இல்ல நீங்க வந்து இன்ஸ்டியூட்லயே ஜாயின் பண்ணல, செல்ஃப் ஸ்டடி பண்ணீங்கன்னா எங்கேயாவது வந்து
ஒரு ஆன்லைனில் டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் அந்த சண்டே ஆனால் எழுதணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ 2 மாதம் ஆகுது. அப்போ 2 மாதத்தில் இதே நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. சண்டே ஆனால் அந்த குமுலேட்டிவ் ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு சண்டே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸோ டெஃபினட்டாக கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். நமக்கு 110 நாட்கள் இருக்குது சிபிடி 1க்கு. ஒருவேளை அவங்க நவம்பரில் எக்ஸாம் வச்சா கூட நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். சரிங்களா? அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் முன்னாடியே சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். எக்ஸாமுக்கு முன்னாடி லாஸ்ட் 20 நாள் இல்லைன்னா 15 நாள் இல்லைன்னா 10 நாள், அந்த 10 நாளில் நீங்கள் எதையுமே புதுசாக படிக்கவே கூடாது. அந்த 10 நாளுமே ஃபுல்லாகவே ஃபுல் டெஸ்ட் தான், ஃபுல் மார்க் டெஸ்ட் தான். இப்போ சிபிடி 1 ஃபுல் மார்க் டெஸ்ட் தான் அந்த லாஸ்ட் 15 நாள் 10 நாள் ஃபுல்லாகவே பண்ணணும். ஓகே, அதில் உங்களுடைய இம்ப்ரூவைஸ் மட்டும்தான் இருக்கணும், ஃபியரை மட்டும்தான் குறைக்கணும். அதில் உட்காந்து எதுவுமே படிக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி படிக்கிற மாதிரி நீங்கள் இந்த டைமை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். நான் டிசம்பர் எதிர்பார்க்குறேன், ஒரு நவம்பரில் வச்சா கூட அதுக்கு முன்னாடி முடிச்சு இப்போ நவம்பர் எண்டில் ஒரு எக்ஸாம் வருதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் வந்து நான் ஃபுல்லாகவே மார்க் டெஸ்ட் எழுதுற மாதிரி நீங்கள் சிபிடி 1 நீங்கள் கவர் பண்ணணும். சிபிடி 1 நீங்கள் எழுதி முடிச்சிருக்கும் போது குறைஞ்சது டெக்னிக்கலில் 40% கவர் பண்ணியிருக்கணும். 40லேருந்து 50% கவர் பண்ணியிருக்கணும். இல்லை சார் நான் ஆல்ரெடி டெக்னிக்கலில் ஸ்ட்ராங்னா நீங்கள் டெக்னிக்கலில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி நான் 50% ஸ்ட்ராங்னா நோ இஷ்யூஸ், நீங்கள் ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லை சார் நான் நான் டெக்னிக்கல் ஆப்டி ரீசனிங்கில் நல்லா ஸ்ட்ராங்னா டெக்னிக்கலுக்கு ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி டிபெண்ட்ஸ். ஸோ நீங்கள் புதுசாக படிக்கிறவரா, இல்லை ஏற்கனவே நான் டெக்னிக்கல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா, இல்லை டெக்னிக்கல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, ஸோ இதை பொறுத்து மாறுபடும். அப்போ முடிச்சிட்டிங்களா, அப்போ எக்ஸாம் முடிச்சு அடுத்த நாள் அடுத்து வீட்டுக்கு வந்த உடனே அன்னைக்கு நைட்டே அடுத்த நாளே அவன் தம்பி வந்து தண்ட ஆரம்பிக்கின்ற மாதிரி அன்னைக்கு நைட்டே உட்காந்துருந்தோம் படிக்கிறதுக்கு. சரிங்களா? ஓகே, நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னும் 1 வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கலான்ற வேலைக்கு ஆகவே கூடாது. எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்கள் கால் ஃபார் லெட்டர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர வரைக்கும் தூக்கம் வரக்கூடாது. சரிங்களா? அந்த கனவுலேயே இருக்கணும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த டைமை நீங்கள் ஃபுல்லாகவே டெக்னிக்கலுக்கு யூட்டிலைஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி சிபிடி 1லேயே நான் டெக்னிக்கலுக்கு ஜென்ரல் அவேர்னஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோ நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க. இந்த டைமில் மட்டும் நீங்கள் என்விரான்மெண்ட்டோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படித்தா போதும். அந்த என்விரான்மெண்ட்டுக்கோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து அந்த OECTல அவைலபிளாக இருக்கும். அதை வாங்கி அதை நீங்கள் அந்த ரிலேட்டடாக அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரிலேட்டடாக நீங்கள் படித்தாலே போதுமானது. அதுக்குன்னு உட்காந்து கான்செப்ட்ஸுவலாலாம் நீங்கள் எதுக்கும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் நம்ம 50% ஸ்கோர் பண்ணாலே போதுமானது. சார் நான் தமிழ் மீடியம் சார், எனக்கு வந்து இந்த மாதிரி இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் எல்லாம் இல்லைனா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அவைலபிளா இருக்கும். லாஸ்ட் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழ்ல அவைலபிளா இருக்கும். அப்படி உங்களால் எடுக்க முடியலன்னா நம்ம டெலகிராம் குரூப்ல எல்லாத்துலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு தனித்தனியான ஒரு டெலகிராம் குரூப் இருக்கு. அந்த குரூப்ல நான் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்றேன். அது போதும், நீங்க OECT புக்ஸ் நீங்க வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாத்துக்குமே இருக்கும். அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே போதும். பட் என்ன, அது சாப்டர் வைஸா இருக்காது, நீங்களா தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். பட் எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை. அந்த மாதிரி யாராவது புக்கு சேல் பண்ணாங்கன்னா வாங்கிக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதனால தமிழில் படிக்கிறவங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நிறைய அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? NTPC குரூப் டி எல்லாமே அதை இதுக்கெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குலாம் ஒருவேளை தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சு ஆப்டி ரீசனிங் டெக்னிக்கல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதைத்தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போது சிபிடி 1 முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் லாஸ்ட் நம்ம மார்ச்சில் எக்ஸாம் எதிர்பார்க்க போகிறோம். அப்போ பிப்ரவரி லாஸ்ட் ஒரு 10 நாள் 15 நாள் ஃபுல்லாகவே டெஸ்ட் அது அனலைசிஸ் எப்படி பண்ணுறோம், என்ன ஃபியர் ஆகுது, எப்படி தப்பு பண்ணுறோம், நெகட்டிவ் மார்க் எப்படி டேக்கிள் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நீங்கள் இந்த நேரத்தில் தான் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக கிளியர் பண்ண முடியும். இது என்ன ஃபார்முலா ஒன்றுமே கிடையாது. பெரிய பிரில்லியன்ட்டு எல்லாரும் நம்மள மாதிரி தான், எல்லாரும் இந்த பூமியில தான் பிறந்திருக்காங்க, எல்லாரும் ஒரே மாதிரி தான். சரிங்களா? சின்ன சின்ன என்ஹான்ஸ்மெண்ட் நீங்க கொண்டு வரணும். இப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு என்ஹான்ஸ்மெண்ட் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சுறுசுறுப்பா இருக்கணும், அவ்வளவுதான். சுறுசுறுப்பா இல்லைன்னா ஒருத்தர் சுறுசுறுப்பா இருக்கிறான், ஒருத்தர் வந்து லேசியா இருக்கான்னா ஸோ என்ன காரணம், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸை சேஞ்ச் பண்ணணும். அப்போ டெய்லியும் ஒரு ஆக்டிவிட்டிஸை ஒரு ஸ்கெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாலே நமக்கு சுறுசுறுப்பு தன்மை வந்துடும். அவ்வளோதான். பிரெயின்லாம் இந்த சேஞ்ச் ஏற்படாது, ஆக்டிவிட்டீஸ்ல மாறணும். இல்லை உங்களுக்கு சின்னதாக காலையில் எந்திரிச்சு ஒரு ½ hour சின்னதாக ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்க, ஒரு சின்னதாக ஒரு மூச்சு பயிற்சி பண்ணுங்க, இல்லை ஏதாவது ஒரு ½ hour சின்ன ஒரு யோகா பண்ணுங்க, இல்லை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணீங்கன்னா அந்த சுறுசுறுப்பு தன்மையை கொண்டு வந்துடலாம். அது உங்களுக்கு படிக்கிறதுக்கு, உங்களுடைய பிரெயினை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். அது டெய்லி பண்ணீங்கன்னா இன்னும் உங்களை படிக்கிறத வந்து இம்ப்ரூவ் பண்ணும். சரிங்களா? ஸோ இவ்வளோதான். இது பண்ணால் எல்லாருனாலையும் கிளியர் பண்ண முடியும். இதில் என்ன இருக்கு, இதை பண்ணலைன்னா தான் ஜெயிக்க மாட்டாங்க. ஓகே, அவங்க அப்பா பணக்காரா இருக்கிறதுனால ஜெயிக்க போறதில்லை. இல்லை அவன் வந்து பிஇல வந்து டிஸ்டிங்ஷன் 90% வாங்கினாலும் யாரும் ஜெயிக்க போறதில்லை. நீங்க 100% வாங்கிட்டு போ. இதெல்லாம் ஃபாலோ யாராலையும் ஜெயிக்க முடியாது. இதெல்லாம் பண்ணா ஃபெயில் ஆகி அரியர் வச்சு வந்திருந்தா கூட எல்லாராலையும் ஜெயிக்க முடியும். ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கெடியூல், பர்ஃபெக்ட் ஸ்மார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி, அந்த கன்சிஸ்டன்சியோட கூட ஹார்ட் ஒர்க், ஆர்வம், ஆசை, கனவு, இதெல்லாம் கூட வச்சுக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஜூனியர் இன்ஜினியர் ஆகிறத உங்களை தவிர வேறு யாருனாலையும் வந்து தடுக்க முடியாதுன்றது நிதர்சனமான உண்மை. நான் மேக்ஸிமம் எல்லாமே சொல்லிட்டு நினைக்கிறேன். இதை டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணுங்கள்.
இதெல்லாம் ஃபாலோ பண்ணலைன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு. இந்த ஸ்கெடியூலை நான் 2 நாளாக ஃபாலோ பண்ணலைன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு 200 பேர் போயிட்டாங்கன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரு மாசம் ஃபாலோ பண்ணலைன்னா 1000 பேர் உங்களுக்கு முன்னாடி இருக்காங்கன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. அப்பவே உங்களுக்கு பாதி பயம் வந்துடும். ஆக்சுவலாக தான் உண்மை, சரிங்களா? எல்லாரும் இதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறவங்களும் உங்க கூட தான் இருப்பாங்க, அவங்களாம் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, கரெக்ட்? ஸோ இப்போ நம்ம கோர்ஸ் நம்ம ஆகஸ்ட் 5 நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ரைட்? நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் இப்போவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் ஃபீஸ் வந்து 10,000, ஆஃப்லைன் வந்து 20,000. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல் ஈஸி. ஸோ ஆர்ஆர்பி ஜேஇ மட்டும் இல்லாமல் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஏஐக்கும் பண்ணுறோம். பட் ஏஐக்கு நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த 2 மாதத்தில் நம்மளால 10 சப்ஜெக்ட் லைவ்ல கம்ப்ளீட் பண்ண முடியாது. நான் இப்போவே சொல்லிடுறேன், 50% 60% தான் லைவ்ல என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ மீதிலாம் நீங்கள் ரெக்கார்டட் கிளாஸ் தான் பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்கும் நம்ம எடுக்கிற கிளாஸஸ். அதெல்லாம் டெஃபினட்டாக நல்ல ஸ்டாண்டர்ட் எடுக்கிற ஒரு ஆள்னால 2.5 மாதத்தெல்லாம் முடிக்க முடியாது. சும்மா ஃபார்முலா வேணா சொல்லிட்டு போகலாம், அதை வச்சு சும்மா அட்டெம்ப்ட் தான் கொடுக்க முடியும், செலக்ட்ல ஆக முடியாது, கரெக்டாக? இங்கே நிறைய பேர் அப்படி தான் போயிட்டு இருக்கு. அதை வச்சுட்டு நம்ம கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. டெஃபினட்டாக அப்படி நம்மளால முடிக்க முடியாது, நம்ம தெரியும், சரிங்களா? ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமாக ஒருவேளை நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணலனாலும் நிறைய கொஸ்டின் டிஸ்கஷன் கிளாஸ்லாம் இருக்குது, அதை அட்டன் பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்கெடியூல் பார்த்துக்கோங்க, இந்த ஷெடியூல் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதில் இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்ஆர்பிக்கு படிக்கிறவங்க நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா? அது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஸ்டாண்டர்டுக்கு தான் போயிட்டு இருக்கும். நம்ம கிட்ட ஜாயின் பண்ணீங்கன்னா எல்லாமே ப்ரீ ரெக்கார்டாகவும் இருக்கும். நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே 10 சப்ஜெக்ட் வந்து ப்ரீ ரெக்கார்டாகவே வந்து நிறையவே போதுமானதாக இருக்கும். ஈவன் ஜென்ரல் ஸ்டடிஸ், ஆப்டி, ரீசனிங் அண்ட் வந்து டெக்னிக்கல் எல்லாமே இருக்கும். நீங்கள் அதை வச்சே நீங்கள் இப்போ ஏஐக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அந்த ரெக்கார்டர் வீடியோஸ் வச்சு நீங்கள் சூப்பராக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ லைவ் கிளாஸும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதெல்லாம் டைமிங் பார்த்துக்கோங்க. ஸோ கிளாஸஸ் வந்து நம்ம ஆப்பில் தான் நடக்கும். மண்டே டு சாட்டர்டே இருக்கும். சண்டே வந்து எவ்ரி சண்டே வந்து நம்ம டெஸ்ட், இப்போ நான் சொன்னல அந்த மாதிரி குமுலேட்டிவ் டெஸ்ட் கான்செப்ட்ல நான் வச்சிருக்கேன். அண்ட் வீக்லி ஸ்கெடியூல் வந்து அவங்க டெலகிராம் குரூப்பில் அந்தந்த ஸ்டாஃப் வந்து அப்லோட் பண்ணுவாங்க, சரிங்களா? இதை நம்ம பிளான் என்ன ஸ்கெடியூல் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, அப்புறம் கொஸ்டின் டிஸ்கஷன் இது வந்து யூடியூப்ல லைவாக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இதில் இப்போதைக்கு நந்தினி மேம், ஸ்ரீராம, ரத்திமினா மேம் எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ நான் மெக்கானிக்கலுக்கு, நான் ஆப்டிடியூடுக்கு நான் நான் வந்து பண்ணணும். இது வரைக்கும் நம்ம பண்ணல. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து இந்த டைமுக்கு வந்து நீங்கள் எல்லா டெக்னிக்கல் கிளாஸும் ஃப்ரீ அட்டன் பண்ணுங்க. அந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் வேற எங்கேயாவது ஜாயின் பண்ணியிருந்தாலும் இந்த செஷனில் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு கிளியர் கட்ட ஒரு ஐடியா கிடைக்கும், கரெக்டாக? ஸோ இதெல்லாம் ஃப்ரீ தான், ஃப்ரீயாகவே நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம். யாருமே பண்ணலை எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில், நம்ம மட்டும் தான் பண்ணுறோம் அப்படின்றது நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வேற என்ன? ஸோ அவ்வளோதான், நான் எல்லாமே சொல்லிட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் சேனல்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் நமக்கு எல்லா சோர்சஸ், எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம், கோர்ஸ் டீடைல்ஸும் வரும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தயவு செய்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு ஓகே கரெக்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதை டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களால் வெற்றி பெற முடியும். வெற்றி பெற்றீங்கன்னா நான் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷனாக இருப்பேன் நம்புகிறேன். அண்ட் வீடியோ பிடிச்சதுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொண்டு போங்க, சரிங்களா? வேற என்ன, வேற நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் அண்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் சிவில், மெக்கானிக்கல் இது வந்து காமனான ஸ்ட்ராட்டஜி தான். மொத்தமாக எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் எப்படி படிக்கிறது தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு ஸ்டாஃப் நான் மெக்கானிக்கலுக்கு வந்து பர்டிகுலராக நம்ம எப்படி என்ன ஆர்டரில் போக போகிறோம், என்னென்ன டெக்னிக்கல் டாபிக்ஸ் கவர் பண்ணுறது, அதே மாதிரி சிவிலுக்கு ஸ்ரீராம் சார், நந்தினி மேம், எலக்ட்ரிக்கலுக்கு பிரவீன் சார், ஈசிக்கு பரமேஷ் சார், இவங்கெல்லாம் தனித்தனியாக நான் ஸ்ட்ராட்டஜி வீடியோ நான் வந்து போட சொல்கிறேன். ஒவ்வொன்றா வரும் பாருங்கள், அதெல்லாம் பார்த்து யூஸ்ஃபுல்லாக அதை வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ வெற்றி பெற போகும் அனைத்து ஃபியூச்சர் ஜூனியர் இன்ஜினியர் நண்பர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.